அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பேர் சஹீலா. நான் கல்பட்டி முகமதியாபுரத்தில் வசிக்கிறேன். எனக்கு 5 பிள்ளைகள். கல்யாண வயசுல ஒரு மகள் இருக்கிறா. சின்ன பிள்ளைங்க இருக்குது. நான் கணவர் இல்லை, தனிமையில தான் இருக்கிறேன். கூலி தொழில் தான் செய்கிறேன். எனக்கு சொந்தமாண்டு நிரந்தரமாக ஒரு வீடு வாசல் இல்லை. எனக்கு டிக்டாக் மூலம் நான் மோகனமூர்த்தி அண்ணாட நம்பர் எடுத்திருந்தேன். எனக்கு சொந்த வீடு வாசல் ஒன்றும் இல்லை. இந்த கஷ்ட நிலைமையில சொல்லியிருந்தேன். அவர் எனக்கு ஒரு சொந்த வீடு ஒன்று வேண்டி தரதா வாக்குறுதி தந்திருந்தார். நாங்கள் வாடகை வீடு ஒன்றுல இருந்ததுக்கு வாடகை சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லாம இருக்கோம். எங்கட மதத்துல உள்ளவர் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. அண்ணா அதை கழித்துனாங்க. ஒரு ஆள் மூலம் கழிச்சு எங்களுக்கு 1 மாச தவணைக்கு வாடகைக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்து வந்துருந்தாங்க. அந்த நேரம் அதே வீட்டையே எங்களுக்கு வாடகைக்கு எடுத்து விட்டு சொந்தமாக எடுத்தாரன்னு வாக்குறுதி தந்தாங்க. யாருமே முன்னெண்டு செய்யாத, என்னோட முகம் கூட தெரியாம, கூட பிறந்த பிறவிகள் கூட செய்யாத ஒரு உதவி ஒன்றும் அண்ணா எனக்கு செஞ்சிக்கிறாங்க. நான் மறக்கவே மாட்டேன் என் ஆயுள் இருக்கும் வரைக்கும். அண்ணா சொன்ன மாதிரி எனக்கு 30 லட்சம் ரூபா சொல்லி அந்த வீட்டை எனக்கு எடுத்து தந்தாங்க. எடுத்தாரன்னு வாக்குறுதி இருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை மனசுல ஊட்டிக்கிறாங்க. நான் இப்பதான் மனசு நிறைஞ்ச ஒரு சந்தோஷத்தோட இருக்கிறேன். வார்த்தைகளே இல்லை அவங்கள சொல்லி புகழ்றதுக்கு. இப்படி உண்டு, எனக்கு வார்த்தை வரமாட்டேங்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல இருக்கிறான். நான் நிரந்தரமான சொந்தமா ஒரு வீடுண்டு இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எந்த மதத்துல உள்ளவங்களே காசுக்காக தூக்கி சாமான வீசி வெளியில போன சரணத்துல என்ன மதம் பார்க்காம, என்னோட மதமே இல்லாம எனக்கு முஸ்லீம் கூட பார்க்காம இவ்வளோ ஒரு பெரிய தொகையை தரத்துக்கு யாருக்குமே மனசு வராது. 30 லட்சம் ரூபா பணத்துக்கு எனக்கு நான் அந்த வீட்டை உங்களுக்கு செஞ்சு தாரேன்னு எனக்கு ஒரு வாக்குறுதி அளிச்சு 4ஆம் மாசம் 10 லட்சம் ரூபாயும், 6ஆம் மாசம் 10 லட்சம், 8ஆம் மாசம் 10 லட்சம் தாரேன்னு வாக்குறுதி அடிச்சாங்க. 4ஆம் மாசம் 10ஆம் தேதி 10 லட்சம் தாரேன்னு சொன்னான்னா, 4ஆம் மாசம் 2ஆம் தேதியே 10 லட்சம் தந்து அந்த வீட்டுக்காரரோட பேசி அந்த வீட்டு சாமான்களை எங்களுக்கு கொடுக்க சொல்லி எல்லாமே பேசி அவரும் அந்த சாமான்கள், அவர் ஒரு நல்ல மனுஷன், அந்த சாமான்களோட வீட்டை தந்துட்டாரு. அதோட அண்ணா செஞ்ச உதவி எனக்கு வார்த்தைகள் வர மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு பெரிய உதவி. சொன்ன மாதிரியே எங்களுக்கு 10 லட்சம் தந்து 10 லட்சத்தை லோயர் மூலம் எக்ரிமெண்ட் எழுதி உறுதி எழுதி இருக்கிறோம். அடுத்த கட்டம் வீட்டு ஓனரோடைய அவங்க பேசி அண்ணாவே எல்லாமே முடிச்சிக்கிறாரு, நான் செஞ்சு தரேன்னு சொல்லி. எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட மக்களுக்கு, நான் மட்டும் என்னை விட எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மனுஷர் இருக்கிறாங்க. பெரிய ஒரு உதவி, யாருமே செய்யாத ஒரு உதவியான்னு நீங்க வேணாம தான் பார்க்காம செய்றீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம். நான் உங்களுக்கு வார்த்தைகளே இல்லை உங்களை புகழ்றதுக்கு. அப்படி ஒரு நன்றி. நான் கதைக்கவே இல்லாத அளவுக்கு சந்தோஷத்தோட இருக்கிறேன். நீங்க செஞ்ச உதவிய இந்த வாழ்நாள்லயே மறக்க மாட்டோம்னா. என் குடும்பம் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன்னா. நிம்மதியா தூங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு வீடு வாசல் நான் நினைக்க முடியாத அளவு எனக்கு நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா கோடி புண்ணியங்கள் அண்ணா. உங்களுக்கு நன்றி அண்ணா. நீங்க நல்லா இருக்கணும் அண்ணா. இன்னும் மேலும் எல்லாருக்கும் உதவி செய்யணும். கடந்த 66 வயசுல நீங்க செய்யற இந்த உதவி யாருக்குமே இந்த மனசு வராது. இப்படி ஒரு காலத்துல இந்த ஒரு மனுஷனான்னு நினைக்கும் போது பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது அண்ணா. நீங்க நல்லா இருக்கணும் அண்ணா. நன்றி அண்ணா. நீங்க செஞ்ச உதவியை நாங்க கடைசி மட்டும் என்ன குடும்பம் உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் அண்ணா. நன்றி 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 அண்ணா. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி